கடவுள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ். ஒவ்வொரு நாளும் உங்களைப் போன்ற முருக அடியார்களோடு திருப்புகழ் தலங்களை தேடி தேடி நாம் அந்த தலத்தின் பெருமையையும் முருகனுடைய அருளையும் பெற்று வருகின்றோம். இன்று நாம் செல்ல இருக்கும் தலம், இதுக்கு முன்னாடி குளித்தலை அப்படின்றத தலத்துக்கு சென்றோம். அங்கேருந்து ரொம்ப பக்கத்தில் தான் ஒரு தலம் திருவாட்போக்கி, ரத்தினகிரி அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமி பெயர் ரத்னகிரிநாதர், ரத்னகிரீஸ்வரர். மலை கோயில் 1017 படிகள் கடந்து சென்றால் அங்கே இறைவனை தரிசிக்கலாம். முருகப்பெருமான் எப்படி இருக்கார்னு பார்த்தீங்கன்னா 6 முகனாக, 6 முகம் 12 கரங்கள், கிழக்கு நோக்கி வள்ளி தேவயானையோடு இருக்கக்கூடிய தத்துவம். ஷண்முகர் அப்படின்ற தத்துவமே என்னன்னா 6 முகமும் விழிப்பாக இருக்கு. அது எப்படி 6 முகம் ஒருத்தருக்கு இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உடம்பில் 6 ஆதாரங்கள் உண்டு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுப்தி, ஆக்ஞை. இந்த 6 ஆதாரங்களும் ஒரு மனிதனுக்கு பக்தியில் குண்டலினி சக்தியை மேலே எழுப்ப 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 விழிப்பு நிலையில் இருக்கும் என்ற தத்துவத்தை உணர்த்துவதுதான் 6 முக ஷண்முக தத்துவம். அப்போ நம்ம திருக்கோயில்களில் இருக்கும் தெய்வங்களுடைய புராணங்கள், திருவுருவ சிலைகள் எல்லாத்தையும் ஏதோ ஒன்று இருக்கின்றது, ஏதோ ஒரு அழகுக்காக அல்லது லாஜிக் இல்லாமல் ஒரு மேஜிக்காக இருக்குன்னு கடந்தே போக முடியாது. ஒவ்வொன்றிலும் அழகான தத்துவம் நிறைந்திருக்கின்றது என்று தான் சொல்லணும். குளித்தலை, கடம்பந்துறை, கடம்பர், அதை காலையில் தரிசனம் பண்ணணும். ஒரே நாளில் மதிய வேளையில் இந்த ரத்தினகிரியும் மாலையில் ஈங்கோய் மலையும் தரிசனம் செய்ய வேண்டும்னு பார்த்தோம். அந்த 2ஆம் திருக்கோயில் மதிய வேளையில் தரிசனம் செய்யக்கூடிய ரத்தினகிரி இப்பொழுது நாம் இருக்கின்றோம். வேலூர் ரத்தினகிரி வேறு, இது வேறு. இங்கு அருணகிரியார் 3 திருப்புகழில் 6 முக வள்ளலை பாடி பரவுகின்றார். இந்த மலைக்கு நிறைய பேர், மாணிக்கமலை, மணிமலை, நிறைய பெயர்கள் உண்டு. இதில் எப்படின்னா ஒரு சமயம் ஒரு பக்தர் ஒருத்தர் அபிஷேகம் செய்ய வரும் பொழுது அவர் எடுத்துண்டு வந்த அந்த பாலை ஒரு காகம் தள்ளிவிட்டது. அதனால் அந்த பால் அப்படியே வேஸ்ட் ஆகிடுச்சு. அன்றிலிருந்து இன்று வரை அந்த பால் குட்டி இடத்துக்கு மேலே காகம் பறக்கிறதே இல்லையா. சிவநிந்தனை செய்ததால் காகம் பரவாமலை அப்படின்ற ஒரு பறக்காமலை அப்படின்ற ஒரு பெயரும் இதுக்கு உண்டு. மிகப்பெரிய அதிசயம், இன்னிக்கும் ரத்னகிரீஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யும் பொழுது, அந்த அபிஷேகம் செய்யும் பொழுது பால் தயிராகும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் கண்ணாலே நாம் இன்றும் பார்க்கலாம். ஒரு துவாரம் இருக்கும், ஜன்னல் மாதிரி. அந்த சாளர துவாரத்தில் ஒரு நாளும் மாலை வேளையில் சூரிய ஒளி வந்து லிங்க திருமேனியில் படும். அந்த அதிசயம் என்பது இன்றும் இருக்கின்றது. ஒரு சமயம் மன்னன் சிவனே கிடையாதுன்னு அப்படி வாழை தூக்கி போட்டானா சிவபெருமான் தலை அப்படி வெட்டுப்பட வேண்டும் என்று. அப்படி போட்ட வாளை போக்கிவிட்டாராம் சிவபெருமான். அந்த வாளை போக்கிவிட்டதால் இந்த ஊருக்கு திருவாட்போக்கி அப்படின்றது ஒரு பெயர். இப்படியாக இந்த திருவாட்போக்கிக்குனே பல மகத்துவங்கள் உண்டு. இதற்கான கலம்பகங்கள், அதாவது திருவாட்போக்கி கலம்பகம்னு உண்டு. இந்த தல புராணங்கள் உண்டு. இப்படி பல இலக்கியங்கள் கொண்டுள்ள ஒரு மலை அப்படின்னு பார்க்கும் பொழுது இதனுடைய தொன்மை நமக்கு புலனாகின்றது. இப்போ எவ்வளவு நாளுக்கு முன்னாடி இந்த ரத்னகிரி அப்படின்றது இருந்திருந்தா அந்த இத்தனை பழைய விஷயங்கள் அங்கே இருக்கும் அப்படின்றத நம்ம ஆழ்ந்து யோசிக்கத்தான் வேண்டும். பலரும் இந்த ரத்னகிரியில் முருகன் பாடியிருக்கிறதா நினைக்கிற பாட்டு இங்கே கரூரை சுற்றியுள்ள ரத்னகிரியில் பாடிய பாடல். இங்கே தான் 3 பாடல்கள் பாடுகின்றார். அழகாக பாடுற ரத்னகிரி வாழ் அழகு முருகப்பெருமானே. முருகப்பெருமானுடைய ஆடல் கோலத்தை தரிசிக்கும் விதமாகவே அப்படியே சந்த கவி இல்லையா அருணகிரியார், தந்தன தந்தன திந்திமி திந்திமின்னு அப்படியே தாளம் கூத்தாடும் விதமாக இருக்கக்கூடிய திருப்புகழை இந்த தலத்தில் நமக்கு அருளி செய்கின்றார். மலை அடிவாரத்திலிருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தள்ளி இன்னொரு கோயில் சிவாலயம் இருக்குது. அங்கே இருக்கிற முருகனையும் இவர் இந்த தலத்திலிருந்தே பாடியதால் இதுக்கு முன்னாடியே அடியேன்னு சொல்லியிருக்கேன். இன்னொரு தலத்தை பற்றி இன்னொரு தலத்தில் பாடியிருக்காங்க. ஆனால் அந்த தலத்துக்கு போகலைன்னா அந்த தலம் பாடல் பெற்ற தலமாக இருக்காது, ஆனால் வைப்புத்தலமாக போற்றப்படும். அப்படி மலை அடிவாரத்திலேயே அருணகிரியார் போற்றிய ஒரு வைப்புத்தலமும் உண்டு. இப்படியாக ரத்னகிரி அப்படின்ற இந்த ஒரு அற்புதமான மலை மீது நமக்கு சிவபெருமான் தெரிகிறார்னு ஊரே சொன்னான். அருணகிரியாரருக்கு குன்று இருக்கும் இடமெல்லாம் யாரு?
குமரன் இருக்கும் இடம் என்று ரத்தினகிரி முருகனை 3 திருப்புகழ் பாமாலையில் போற்றுகின்றார். இந்த அற்புதமான மலை சொக்கேசர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மலைக்கு மதிய வேளையில் திருமுறை, இந்த திருப்புகழ், இந்த பாடல்களையெல்லாம் பாடி பரவி அருளை பெறுவோமாக. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம்.